டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் 2026க்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் திமுகவின் கூட்டணி பிரச்சனைகள் பற்றியும், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், முன்னுக்கு பின் முரணான அவருடைய வாக்குமூலங்கள், தேர்தல் அறிவிப்புகள் எல்லாம் புருவங்களை உயர்த்த வைத்திருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் அவர்களிடம் இது பற்றி கேட்கலாம். ஐயா, சமூக நீதிதான் எங்களுடைய உயிர் மூச்சு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த திமுக, RSS சனாதனத்தை எதிர்ப்பதற்காக திமுகவால் மட்டும்தான் இந்த இந்தியாவிலேயே முடியும் என்று கூறிக்கொண்டிருந்த திமுக, ஒரு RSS முழு நேரமாக பணியாற்றிய ஒருவருக்கு தேர்தலில் போட்டியிட இடம் கொடுத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்று வந்தார். வந்த அடுத்த நாளே காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்தை கொடுத்து விட்டு, புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய அந்த கட்சிக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, மாறாக கூட்டணி கட்சிக்கு வாக்களியுங்கள் என்றெல்லாம் அறிவிக்கிறார். திமுக கூட்டணியுடைய ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இத்தனை குழப்பங்கள் ஏன்? திமுகவில் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய திமுகவில் RSS காரருக்கு இடம் கொடுத்தது ஏன்? அதே போல வேட்பாளர் நியமனங்களில் பல இடங்களில் சாதி பார்த்துத்தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஏன் இத்தனை குழப்பங்கள்? நீண்டதொரு நெடிய விளக்கம், கேள்வி என்ற பெயரில் நீங்களே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது எப்பவெல்லாம் திமுகவில் அறிவாலயத்துல வேட்பாளர் தேர்வு நடக்கும், இது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்கும், யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி தான் பண்ணுவாங்க. இது வெளிப்படைய தன்மையே இருக்காது, அது வேட்பாளர் வெளிவர வரைக்கும் இருக்காது. ஆனா இன்றைய சூழ்நிலையில் தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 234 தொகுதியிலையும், அதாவது 1931 சமூகவியல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சமூகவியல் அந்த மாதிரி எந்தெந்த சமூகம் யார் யார் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய அடிப்படையாக வச்சு தரவுகளை வச்சு இன்னைக்கு எந்த தொகுதியில எந்த சமூகம் அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே தெரியும். நிர்வாகிகள், குறிப்பாக நிர்வாகிகள், அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும், எல்லா நிர்வாகிகளுக்கும் இந்த தொகுதியில இந்த சமூகத்துல அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் சீட்டை கேட்பாங்க. அதன் அடிப்படையில் தலைமையும் சீட்டுகள் ஒதுக்கும் அப்படிங்கிறதா இது நான் வரைக்கும் நடைமுறை திட்டமா இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலில் திமுக அதாவது கேண்டிடேட் எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ரீதியா பாக்குற போது, முந்தின நாள் ஒரு காணொளி, அதாவது மாவட்ட நிர்வாகிகள், அவர் தேர்தலில் போட்டியிடுறவங்க, மாநில நிர்வாகி இவங்கெல்லாம் கலந்துகிட்ட ஒரு கலந்தாய்வு கூட்டம் காணொளி மூலமா நடைபெற்றுச்சு. இதுல கட்சியினுடைய தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு எல்லாத்துக்கும் கூட பேசுறாரு. ஆனா அந்த காணொலியில நிர்வாகிகள் வெளிப்படை, அதாவது அந்த காணொலி முடிஞ்சதுமே வெளியே எல்லாரும் கிண்டல் கேலியுமா பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு தரப்பு. இது அப்புறம் பேசலாம். முன்னாடி அவர் பேசுற போது காணொலியில அதாவது எல்லாத்துக்குமே கலைஞர் சொல்லுவார்ல, இவங்களுக்கு எல்லாம் சீட்டுகள் இடம் இல்லை, எனக்கு இதயத்தில் இடம் உண்டு அப்படிங்கிற மாதிரி, அதே இவர் வேற மாதிரிதான் பேசுறாரு. அப்புறம் குறிப்பிட்ட ஒரு 4-5 பேரை மாவட்டத்துல சொல்றது, மாவட்டத்துல கூப்பிட்டு, நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு சீட் கொடுக்கல அப்படின்னால இது என்ன வேண்டாம், நீங்க வேட்பாளர் ஆதரிச்சு நிறைய வேலை செய்யுங்க, கண் விழிப்போட வேலை செய்யுங்க, ஜெயிக்க வைங்க, அப்புறம் எல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருக்காரு. குறிப்பா ஒரு ஒரு தொகுதி, எந்த தொகுதி சொன்னாலும் அது பிரச்சனை ஆயிடு. பொதுவாவே சொல்றேன் நானு, ஒரு தொகுதி, குறிப்பிட்ட தொகுதியை சொல்லி அதனுடைய இப்போ 2வது கட்டத்துல 2வது ஆளு, 3வது ஆளு, 4வது ஆள் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுறது, உங்களுக்கு சீட்டு கிடைக்காம நீங்க எதை நினைச்சுக்க வேண்டாம், நீங்க ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படிங்கிறது பேர் சொல்லியே குறிப்பிட்டு பேசிக்கிறாரு. ஆனா அந்த நிர்வாகிகள், அந்த உடன்பிறப்புகள் ரொம்ப மனநிலை சரிங்க தளபதி, நாங்க கண்டிப்பா வேலை செய்யறோம், அதை பத்தி நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம், இந்த வேட்பாளர் நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பேசிக்கிறதாக அங்கிருந்து வர்ற தகவல்கள் அந்த கலந்தாய்வுல கலந்து கொண்டவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள்ல கோவை, ஈரோடு, சேலம், இந்த மாதிரி மேற்கு மாவட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டுமே அதிக அளவு திமுக சார்பில் வேட்பாளரை அறிவிச்சுக்கிறதாக அங்க இருக்கிற நிர்வாகிகள் குமரி இருக்கிறாங்க. ஒரு சமூகத்துக்குமே அப்படி குமிஞ்சு கொடுக்கலாமா? இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, அப்ப ஈரோடு மாவட்டத்துல பல சமூகங்கள் முக்கியமா இருக்கிறாங்க. அதாவது செங்குந்த முதலியார், திட்டத்தட்ட நாடார் இருக்கிறாங்க, அப்புறம்
மற்ற சமூகங்கள் எல்லாமே இருக்குதாங்க. செட்டியார் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. இப்ப வந்து தலித்தும் இருக்கிறாங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரே சமூகத்துக்கு குவிஞ்சு எல்லா தொகுதிகளும் வழங்கிக்கிறாங்க. ஏற்கனவே அங்க வந்து வேற சமூகம் நின்று இருக்கு, அந்த சமூகத்துக்கு சார்ந்த ஆள் கொடுக்கல அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில ஒரே சமூகத்துக்கு கொடுத்தது வந்து எல்லாத்துக்குமே அதாவது நிர்வாகிகளுக்கு, திமுக நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மன குமரல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா நம்ம பார்வை. அவங்க சொல்றதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் குமுறுறாங்க. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இது ஏன், எதுக்காக, எப்படி இப்படி எல்லாம் சோர்வு ஏற்படுறது? திமுக உடன்பிறப்புகளா வேலை செய்ய முடியாம தேர்தல்ல சோர்வு, ஒரு அயற்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இப்ப உள்ள நிலவரமா இருக்கு. இதை போக்குறதுக்காக இப்ப மேலும் மேலும் ஆனா இந்த சூழ்நிலையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அக்கட்சியினோட தலைவர் அவர்கள் உணர்ந்துட்டாரு. இது நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரே சமூகத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத அந்த சமூகம் சாராத சில பேர் நிர்வாகிகள் நம்மகிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி அவரும் உணர்ந்துட்டாரு, ஏன்டா இப்படி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறது இப்போ ஒரு நிலவரமா இருக்குது. இருந்தாலும் அறிவிச்சதுதான் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறது. இதையே வந்து அதிமுக எப்படி பயன்படுத்துறது? இது வந்து அவங்க தெரியாம இருக்காது, அவங்களுக்கு தெரியும். இப்ப எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குதான் மேற்கு மாவட்டம், குறிப்பா மேற்கு மாவட்டங்கள்ல இந்த மாதிரி ஒரு நிலவரம் போயிட்டு இருக்கு. இப்ப ஈரோட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா செங்குந்தம் முதலியாருன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து தங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து முக்கியத்துவம் தரப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்கள் சார்பில் 400-500 சுயேட்சை வேட்பாளர்கள் இறக்குறேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல வேட்டுவ கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் என்கிற இந்த வேறுபாட்டுல கூட நீங்க வந்து பார்க்காம இப்ப இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இதுல கவுண்டர் சமூகத்திற்குள்ளேயே நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறதா நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அரசியல்ல வந்து இன்னைக்கு சமூகம் சார்ந்து நுண்ண அரசியல்ல வந்து எல்லா நிர்வாகிகளும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறது இதனோட வெளிப்பாடா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஈரோடு மாவட்டத்துல செங்குந்தர் முதலியார் அப்படின்ட்டு, ஏற்கனவே வந்து அங்க சந்திரகாசன் அப்படின்ட்டு ஒருத்தர் நின்று இருக்காரு ஏற்கனவே. அவரு வந்து விஜயகாந்த் கூட இருந்தவர் தான், ஈரோடு கிழக்குன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் கூட நின்று ஜெயிச்சாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில அவருக்கு மீண்டும் ஒரு வருஷம் தான் இருந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில செங்குந்தர் முதலியாருங்கிற போது அந்த தொகுதியை நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து இருந்தாரு. அது தொகுதி கொடுக்காதனால அங்க வந்து மிக வருத்தமா இருக்கு. ரெண்டாவது, அந்த வந்து அடர்த்தியா வாழக்கூடிய அந்த செங்குந்தர் முதலியார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு மேற்பட்ட ஒன்று கூடி நம்ம சங்கம் சார்பா, சமூக சார்ந்த சாதி சார்ந்த சங்கம் சார்பா வந்து 2 பேர் கேண்டிடேட் போடுவான்னு சொல்லி அங்க கேண்டிடேட் போட்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறதாக இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. ஒண்ணு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஒரே சமூகம் சார்ந்து போட்டதுனால இதோட விளைவா இருக்கு. இது வந்து எல்லா தொகுதியிலும் இது பிரதிபலிச்சுட்டு இருக்கு. அப்படித்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க ஒரு இடைத்தேர்தல் இப்பதான் நடந்து வெற்றி பெற்று இருக்குது, அப்ப அவருக்கே வந்து இடம் கொடுக்கறது தானே வந்து அது பொதுவா ஒரு நீதி. அப்ப இடைத்தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர், பொது தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர் அப்படிங்கும் போது அந்த ஒரு குழப்பத்தை தானே ஏற்படுத்தும். மிகப்பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். தென் மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து கிட்டத்தட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சமூகத்துல 7 உட்பிரிவுகளை சேர்ந்து நாடாளுமன்றத்துல தேவேந்திர குல வேளாளர்கள் அறிவிச்சாங்க. அந்த சூழ்நிலையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 39 பிளஸ் 1 40 வந்து திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட யாருமே வந்து இந்த மசோதாவுல வந்து கலந்துக்கல. பிஜேபி வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரு லேடி எம்பி வச்சு அந்த மசோதாவை படிக்க வச்சு தாக்கல் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து செய்தி. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலயோ இந்த சமூகம் பட்டியல் வெளியேற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில பேசுறதே இல்லை. அதனால வந்து எந்த எம்எல்ஏ வந்தாலும் தேவேந்திர குல வேளாளர் வசிக்கின்ற கிராமங்களுக்கு உள்ள வந்தா அந்த பாண்ட் ஷீட்ல 200 ரூபாய் 100 ரூபாய் பாண்ட் ஷீட்ல வந்து எழுதி கையெழுத்து போட்டு சட்டமன்றத்திலயும் நாடாளுமன்றத்திலயும் இது குறித்து நான் பேசுவேன், பட்டியல் வெளியேற்றத்தை குறித்து பேசுவேன் அப்படின்னு கையெழுத்து போட்டுதான் உள்ளுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. கிராமந்தோறும் அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதிகள்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. இன்னைக்கு திருச்சியில திருவெரும்பூர் தொகுதியில வந்து கிட்டத்தட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போட்டிருக்காரு, கண்டெஸ்ட் பண்ற அந்த தொகுதியிலும் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அதுபோக சென்ற இதுல வந்து அமைச்சராக இருந்த அதாவது ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து ஒரு பிடிஓ வந்து நீ எஸ்சி தானே அப்படின்ட்டு ஒரு உரிமையில திட்டினதாகவும், அந்த எஸ்சி மூலமா அவர் கூட வைத்து கொண்டு அந்த தொகுதிக்குள்ளேயே வந்து நீ வந்து ஜாதி பாக்குற ஆள் தானே, உனக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போடணும்,
திமுக வேட்பாளரை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவேந்திர குல வேளாளர் அங்கிருந்து அவரை விரட்டி விட்டதாகவும் காணொலி மூலமா நாம பார்க்க முடியுது. சோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் பாக்குற போது கிட்டத்தட்ட அது மறக்கவே இல்லை. எங்களுக்கு நீங்க மசோதாவுக்கும் ஆதரிக்கல, இந்த மாதிரி எஸ்சிஏ தானே அப்படிங்க பேசுறதும் அதுவும் ஒரு இதா இருக்கு அப்படிங்கிறது. ஒட்டுமொத்தமா திமுக போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற அதே சமயத்துல அதிமுகவும் வர்ற வேட்பாளர்களை நீங்க கையெழுத்து போட்ட உள்ளுக்குள்ள வந்தா தான், நீங்க சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் பேசினா தான் உங்களுக்கு இதுக்கு உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க உள்ளேயே விடுறதாக எல்லாம் பல தொகுதிகள்ல இருந்து இந்த மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு நம்ம பாக்குறோம். வேங்கை வயல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்டது. சின்ன ஒரு 200-300 பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர்ல ஒரு ஒரு குற்றத்தை செய்தவரை கண்டுபிடிக்காம இருக்காங்க திமுக அரசு அப்படிங்கிறது குற்றச்சாட்டா இருக்கு. இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க போறோம் அப்படின்னு வேங்கை வயல் மக்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு காணொலியில நான் பார்த்த மத்திய அமைச்சராக இருந்த ராசா முன்னாடி ஒருத்தர் கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. அப்ப நீங்க மணிப்பூருக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு பிரதமரை கேட்கிறாரு அவரு. அங்க ஒரு மாணவன் கேட்கிறான், நீங்க மணிப்பூருக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு பிரதமரை கேட்டீங்களே, நீங்க வேங்கவேலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் கேட்கிறாரு. அதுக்கு பதில் அளிக்க முடியாமல் ராசா அங்க திணறாரு. அதுக்கு பதில் உரிய பதில். அப்ப மணிப்பூரும் வேங்கவேல் ஒண்ணா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா ரெண்டுமே மக்கள் வாழ்ற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதில் சொல்ற போது உடனே அதுக்கு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல எல்லாம் மாணவர்கள் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்ட மாணவருக்கு ஆதரவாகவும் ராசாக்கு எதிராகவும் பேசுற போது உடனே அவர் அங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இது அங்க நோட்டபிள் ஆகுது. இது சமூக வலைதளங்கள் பெரிய பிரச்சனை ஆகுது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வேங்கவேல் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கூட்டணி கட்சி தலைவராக இருந்த திருமாவளவனே அங்க போக முடியல. இப்ப அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கும் அவர் போக முடியல. சம்பந்தப்பட்ட மக்கள் அணியே பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க சந்திக்க முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. நீங்க எப்படி கூட்டணி கட்சிகள் இருந்துட்டு எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்வீங்க, எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கவும் போயிட்டு இருக்கு. அதுவாக இப்ப ஏர்போர்ட் மூர்த்திங்கிறவர் அவர் சார்ந்த சமூகத்தை தான் இருந்தாரு. அவரு ஒரு பிரச்சனைக்காக டிஜிபி ஆபீஸ்க்கு போறபோது இன்னைக்கு அங்க ஒரு மோதல் ஏற்படுது. அவரு தான் அடி வாங்குறாரு, உதயம் வாங்குறாரு. ஆனா அவரை குண்டர் சட்டத்துல போட்டு வெளிவர முடியாம ஒரு 6 மாதங்களை உள்ள இருந்துட்டு வெளியே வர்றாரு. அவர் சொந்த சமூகத்தை சேர்ந்த அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய நீங்களே இப்படி செய்யலாமா அப்படின்ட்டு அவர் கேள்வி கேட்டு இன்னைக்கு வரதான் இது இம்பாக்ட் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். திருமாவளவன் ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணா பேச வேண்டிய தேவை என்ன அவருக்கு ஏற்பட்டிருக்கு? குறிப்பா நீங்க டெல்லி போயிட்டு வந்தவரை நான் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேனாரு. கடைசியில் அதை காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்த கொடுத்திருக்காரு. புதுச்சேரியில காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அதாவது கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுங்க, விசிகாவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு விசிக தலைவரே தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்றாரு. எதற்காக, ஏன் இந்த குளறுபடி, இத்தனை குளறுபடி? நீங்க சொல்றது கரெக்டா. அந்த வார்த்தை சரியான வார்த்தை. குளறுபடிங்கிறது சரியான வார்த்தை. அதாவது ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர், எல்லா பிரச்சனைகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் உள்வாங்கியவர். அவர் சர்வதேச பிரச்சனைகள் கூட இந்தியாவில் நடக்கிற ஏதோ ஒரு அசம்பாவிதம் எங்க நடந்தாலும் சரி, அது வள்ளுவர் கூட்டத்துல ஒரு முன்னாடி நிறுத்தி ஒரு போராட்டம், ஒரு கிளர்ச்சி தூண்டக்கூடிய ஒரு பற்றாளர் அப்படிங்கிற சமூக பற்றாளர்னு சொல்லலாம். அதுபோக தான் சார்ந்த சமூகத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்கூட்டியே நிறுத்தி அது பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சமூக முன்னோடி அப்படிங்கிறவங்க கூட சொல்லலாம். அவருக்கு முனைவர் திருமாவுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லலாம். ஆனா சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு நிர்பந்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காரு. யாரோ அவரை இயக்குறாங்க, யாரோ ஒரு பயத்துல அவர் சில முடிவுகள் முன்னுக்கு பின்னா முரணை எடுக்கிறாரு அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. இப்ப 8 பேர்த்துக்கிட்ட வாங்குறது அப்படிங்கிறது நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் தான் சமாதானத்தை படுத்துறாரு ஒழிய அங்க ஒரு மூர்க்கத்தனமான எந்த பிரச்சனைக்கும் அவர் கேட்கவே இல்லை, அவங்க கூட போராடவே இல்லை. எந்த இடத்துல தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டு அரசியல் வாழ்க்கை நடத்துறாரு அப்படிங்கிறதுதான் அவரோட நீண்ட நெடும் பயணம். எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டே இருக்கு. அதே ஏர்போர்ட் மூர்த்தி கூட ஒரு சில இடங்கள்ல கேட்டிருக்காரு, இவர் எந்த போராட்டம் நடத்தி எங்க ஜெயிலுக்கு போய்க்கிறாரு, எந்த கேஸ் வாங்கிக்கிறாரு சொல்ல சொல்லுங்க. எல்லாமே சமாதானம் தான் போறாரு. அப்ப நாங்க பறையர் சமூகத்து சார்பு இவருக்கு அடிபணிச்சு போகணுமா? இவருதான் பறையர் சமூகத்தின் அடையாளமா? இவர் சொல்றத எல்லாரும் கேட்கணுமா? இதுல முன்ன முரளா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரத்தை பின்பற்றுறாரா அப்படின்றலாம் அவர் கேள்வி கேட்கிறார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா அதனோட வெளிப்பாடுதான் இப்ப முன்னுக்கு பின் முரணா ஒரே சமூகத்துல இருந்துட்டு இப்ப 8 பேர்த்துக்கு
சீட்டு வழங்கினது. அது ஏற்கனவே 2 பேர்த்துக்கு வழங்கல. அது வந்து பிற சமூகக்காரர் அது வந்து பெரிய பிரச்சனைகளா போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில தான் வந்து காட்டுமன்னார் கோயில்ல தான் நிக்க போறதாகவும், ஆனா அதே சமயத்துல அது பின்வாங்கினதும் நம்ம வந்து கண்கூட பார்த்தோம். இதெல்லாம் முன்னுக்கு பின்னு முரணா போனதும் இது வந்து திமுகவுக்கு செக் வைக்கிறாரா? இல்ல தனக்குத்தானே செக் வச்சுக்கிறாரா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவர் போக போக இது வந்து வெட்ட வெளிச்சமாகும். இதுக்கு பதில் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில வந்து காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிடுறதுக்கு மாரி செல்வராஜையும் ரஞ்சித் அவர்களையும் அழைப்பு விடுத்திருக்கிறதா இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் செய்தி போட்டிருக்கு. அப்போ இப்பதான் வந்து அவருக்கு தான் சார்ந்த சமூக மக்களுக்கு ஆளுமைகளுக்கு இடம் கொடுக்காம விட்டுட்டோம், ஆதரிக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஆதங்கம் ஏற்பட்டிருக்கா? நல்ல சரியான கேள்வி இது. அதாவது தான் வந்து தப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து அதிகப்படியா போயிட்டே இருக்கு. இது வந்து வெட்ட வெளிச்சமா பொதுமக்கள் மத்தியில போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள ஒரு முடிவே இல்லையா? அப்படின்ட்டு அவரே கேள்வி கேட்டதனுடைய விளைவுதான் வந்து மாரி செல்வராஜையும், ரஞ்சித்தையும் அங்க வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னது. அதைத்தான் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. 1. 2வது மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி பொற்கொடி வந்து அங்க திருவிக நகர்ல போட்டி போடுறது. அத வந்து எல்லாம் வேல்முருகன், டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்க எல்லாம் தமிழ் சார்ந்த சமூகம் சார்ந்த ஆர்வலர்கள் எல்லாமே வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அன்புமணி ஆதரிச்சு பரப்புரையும் செய்றாரு. ஆமா, இவங்க எல்லாம் சார்ந்து இவங்க தமிழ் சமூகம் சார்ந்து ஒரு பெண்ணை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப வந்து அவங்களோட கேள்வி என்னன்னா வந்து ஏற்கனவே 2 முறை சிபிஐக்கு வந்து நாங்க இந்த வழக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை எடுத்துக்கணும். ஏன் வந்து இது வந்து மேல்முறையீடு 2 முறை தமிழக அரசு பல கோடிகளை செலவு செய்து எடுக்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்டு அந்த பொற்கொடி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அங்க தேர்தல் நிக்கிறாங்க. அதை ஆமோதிக்கிற விதமாக சிபிஐ விசாரணை வேண்டும், இந்த பெண்ணுக்கு வந்து அதாவது நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஆதரிக்கிற விதமாக அதிமுக வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சீட் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்மளோட பார்வையா இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்ப வந்து தமிழ் சார்ந்த சமூகம் சார்ந்த எல்லா தலைவர்களும் வந்து அங்க வந்து அந்த அம்மாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அதன் நோக்குல வந்து திருமாவளவன் நானும் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அங்க போறது. ஆனா திருமாவளவனுக்கு வந்து ஏன் வந்து நீங்க அதாவது வலதுசாரி பிஜேபி வந்து ஏற்கனவே அந்த கூட்டணி அவங்க நிக்கிறாங்க, நீங்க போய் எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க, அப்ப நீங்க தோத்துட்டீங்களா அப்படின்ட்டு அவருக்கும் வந்து கேள்வி கேட்கறது. அதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. எதனால என்னட்டு இந்த சிக்கல்கள் எல்லாம் கலைஞ்சாதான் தனக்குன்னு ஒரு இது இருந்தா தான் இப்ப வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்து சில பிரச்சனைகள் எல்லாம் எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து அப்படி இவ்வளவு கேள்வி அவர் நோக்கி வந்திருக்காது. இடியாப்ப சிக்கல் தான் திருமாவுக்கு வந்து இடியாப்ப சிக்கல் தான் அவரு எல்லா பக்கமும் தாங்கிட்டு இருக்காரு. ஒரு வாதத்துக்காக நம்மளே ஒரு கேள்வி வைக்கலாம். ஏன் திருமதி பொற்கொடி அவர்களுக்கு வந்து விசிகாவில் இடம் கொடுக்கவில்லை? இது சரியான கேள்வி. இது இருந்துன்னா இவர் வந்து சமூக நீதி நிலைநாட்டிட்டாரு, தான் சார்ந்த சமூகத்துக்கு வந்து பாதுகாப்பா இருக்கிறாரு, இவர் தான் உண்மையான சமூக நீதி பாதுகாவலர்னு சொல்லிட்டு அந்த சமூகம் தூக்கி இவரை கொண்டாடி இருக்கு. ஆனா அவர் செய்யலையே, அவன் மறந்து போயிட்டாரு. ஆனா அங்க வந்து அதிமுக வந்து அடையாளம் காட்டுற போது நீங்க ஓடி வந்து அது உறவு கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்குதுல? நீங்க பேசாம இருந்திருந்தா கூட நீங்க வந்து வேற ஒரு ரூட் எடுத்து இவர் போயிட்டு இருக்காரு, இவர் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ கூழுக்கு மாசம் மீசைக்கு மாசம், சேத்துல ஒரு காலு ஆத்துல ஒரு காலு, எதுக்குமே வந்து நான் அடிபணிய மாட்டேன், நல்லதுக்கு நான் நிப்பேன், நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு போனதான் தலைவன். எல்லாத்துக்கும் வந்து இடியாப்ப சிக்கல் உருவாக்கிட்டு நீங்களே போய் தலையிட்டு ஒரு கேண்டிடேட் போடுறவரு இளைய பெருமாளோட மகனை ஏன் போடணும்? அவரு வலதுசாரி சிந்தனை உள்ள ஒரு ஆளு. அவரோட அங்க வந்து ஒரு நல்ல இளைஞர் போய் போட முடியாதா? இவருக்கு அடையாளம் காட்ட முடியாதா? எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க, எத்தனை சிறுத்தைகள் இருக்காங்க, அவருக்கு காட்டிட்டு போலாம். சோ வந்து இதெல்லாம் வந்து அவர் ரெட்டிஃபை பண்ணி தொடர்ந்து தன்னோட அரசியல் பாதையில இப்படி இருந்தாருன்னா ஒரு பின்வாங்கலோட அரசியல் ஃபெயிலர் தான் ஆகும். அதனால வந்து இதுல இருந்து மாறுபட்டு தன்னோட அரசியல் பயணத்தை தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஆழமான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. மற்றொரு தலைப்புல உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388